சில பில்டிங்ஸ் வீடு இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் கட்டியிருக்காங்களே, நம்மளும் ஒரு நாள் இதே மாதிரி வீடோ இல்லை பில்டிங்கோ கட்டணும்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்த அந்த க்ரியேட்டிவிட்டி, டிசைன், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் யோசிச்ச அந்த மாஸ்டர் மைண்ட் யார், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டுருவோமா? ஹாய், ஹலோ, வெல்கம். இது கேப் காமரன் மீடியா வழங்கும் பிஸ்னஸ் டாக் பவர்ட் பை CCM பிராண்டிங். சார், முதல்ல இந்த ஆர்கிடெக்சருக்கும் சிவில் இன்ஜினியருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன சார்? ஆக்சுவலாக எல்லோரும் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ஆர்கிடெக்சரும் சிவில் இன்ஜினியர்ஸும் சேம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வேறு. இப்போ ஒரு ஆர்கிடெக்சர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது என்னென்னா டிசைன் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவாங்க. 2D அது எலிவேஷன் எப்படி இருக்கும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுங்கிறத வந்து ஆர்கிடெக்சர் தான் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது தான் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அந்த விஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது தான் அந்த சிவில் இன்ஜினியர்ஸோட வேலை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பீமு, ராடு எங்கெல்லாம் வருது, என்னென்ன ஸ்ட்ரக்சரல் கொடுக்கணும், இந்த எலமெண்ட்ஸை ஃபைன் பண்ணுறதால. ஸோ எப்போவுமே ஒரு பில்டிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர்கிடெக்சர் தான் வந்து ஸ்டார்ட். ஏன் நாம் சிவில் இன்ஜினியர்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு போகாமல் ஆர்கிடெக்சர் கிட்ட தான் ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்லேயே ஏன் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி வரணும்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்காது. இப்போது வீடு மட்டும் எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பர்சனுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸு வேறு வேறையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள்கிட்ட கிளைண்ட்டுக்கிட்ட எங்ககிட்ட வரும்போது என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கூட உட்காந்து ஒரு 4 hours to 5 hours நாங்கள் இருந்து பேசுவோம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அந்த சைட்டில் எங்கே சூரியன் உதிக்குது மறையுது, எந்த சைடு விண்டோ இதாவது, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம 2D பிளான்லேயும் எலிவேஷன்லையும் அடுத்த இன்டீரியர் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு டிசைன்ஸை நாங்கள் கொடுக்குறது. இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் எக்ஸிக்யூஷன் பார்த்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க டேரெக்டாக ஒரு 2D பிளான் தருவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2500 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகுது அப்படின்னா, அவங்க அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிரின்சிபலில் நீங்கள் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆர்கிடெக்சர்ஸ் வைஸ் வரும்போது எப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைன் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு போகிறது. ஆர்கிடெக்சர் தான் வந்து உங்களோட ஜேர்னி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலாக 2020 எல்லாரும் கோவிட் இருந்துச்சு. அந்த கோவிட்ல தான் எங்களுடைய ஸ்டார்டிங் ஃபேஸஸும் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். ஷீ இஸ் அன் ஆர்கிடெக்ட். நான் வந்து வேறு ஃபீல்ட், நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன். என்னுடைய இது வந்து எப்படின்னா, கிளைண்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் தான் என்னுடைய வேலையாக இருந்து அவங்க ஆர்கிடெக்ட். ஸோ ஒன்ஸ் நாங்கள் 5 years ட்ராவல் ஆகி வரும்போது எனக்கும் அந்த இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் ஓவராலாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கிளைண்ட்ஸை எடுக்கிறதோ, கிளைண்ட்ஸ் எங்களை ஏமாத்துறதோ, சில பேருக்கு டிசைன்ஸை கொடுப்போம், ரூபா தர மாட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு. பட் எங்கள்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். நாங்கள் எதுலேயுமே கிவ் அப் பண்ணவே இல்லை. 2 பேருமே சேர்ந்தே ட்ராவல் பண்ணோம். ஒன்ஸ் ட்ராவல் ஆகி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிசைனில் வந்து பேமெண்ட் கிடச்சது போகிற தான் எங்களுக்கு ஓகே, நல்லா ஓகே, இந்த ஃபீல்டு வந்து ட்ரஸ்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸும் இருக்கிறாங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி கிளைண்ட்ஸை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்யூனான கிளைண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய பாஸ்ட் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கை இது வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் எங்களால் கொண்டு போகிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ அதை இன்னும் வரைக்கும் அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் குவிட் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட நம்ம வந்த பாதைகளை மறக்காமல் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம். ஸோ அப்படி போகும். ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ரொஃபஷனல் இல்லாமல், ஸோ நீங்கள் அதை எடுத்து அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, நான் இதை கேட்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று விஷயம் என்னென்னா, இங்கே எல்லாருமே சேம் ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு சில பேர் வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஐடியில், ஆனால் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இன்புட்ஸ் கொடுத்து வளர்றாங்கங்கிறது, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறாங்கிறது இது ரொம்ப முக்கியம். நம்ம ஃபீல்டை மாற்றுறது விஷயம் கிடையாது, அதில் ஸ்கில்லை எப்படி வளர்த்துறதுங்கிறது ரொம்ப கண்டிப்பாக விஷயம். ஸோ 2020 வந்து ட்ராக் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 5 years ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து இந்த 5 yearsல நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, அண்ட் இதில் நீங்கள் பண்ணதில் ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட்னா அதை எதுன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக 2020 நாங்கள் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஃபஸ்ட் எங்களுடைய கோர். அப்புறமா 2022 நான் எங்களோட எக்ஸிக்யூஷன்
பிளாட்டையும் ஸ்டார்ட் பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கடுத்து 2023 இன்டீரியர்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து டிசைனிங் பார்த்தீங்கன்னா 75+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் 10 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இன்டீரியர் 25+ பண்ணியிருக்கோம். இதில் எங்களுடைய டஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒமனில் இருந்து வந்த ஒரு 38,000 ஸ்கொயர் ஃபீட் வில்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months எங்களோட எல்லா மெம்பர்ஸும் அந்த ப்ராஜெக்ட் வந்து கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நான் 2026 வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஎம்சி டீம் மூலமாக எங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் வந்து நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தோம், நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதுதான் எங்களுடைய டஃபஸ்ட் ப்ராஜெக்ட். இன்னும் எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு டிசைர், ஒரு 40,000 50,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுப்பீங்க? லைக் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிஸ் 3Dயாக இருக்கட்டும், இல்லை ஏஆ இருக்கட்டும், விஆராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்து அதெல்லாம் காட்டி அந்த உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு? ஆக்சுவலாக ஒரு ஆர்கிடெக்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் கிளைண்ட்டை அணுகிறதே எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மொத்த டோட்டல் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் கிளைண்ட்டுக்கு வியூ பண்ணி காமிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது இந்த விஷயங்கள் நெசசிட்டி இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளைண்ட்டிட்ட நாங்கள் உட்காந்து பேசும்போதே அவங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் 2D பிளான் கொடுத்துருவோம். அதோடைய ஃபர்னிச்சர் லேஅவுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு சோஃபா வச்சுருக்கீங்க, அந்த சோஃபாவை தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு கொண்டு போகிறீங்கன்னா அதோடைய மெஷர்மெண்ட்ஸை எடுத்து நம்ம அந்த சைட்டில் வச்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நாளைக்கு கெட்டி முடிச்சதுக்கப்புறம் அது செட் ஆகலைன்னா ஒரு சேரை மட்டும் தூக்கி எங்கேயா தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு 2D பிளான்லேருந்தே நம்ம வந்து ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வரோம். இதில் வந்து டெக்னாலஜிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட் டிராயிங்கில் இருந்து ஸ்கெட்சப் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 2Dயாக இருக்கட்டும், 3D எலிவேஷன்ஸாக இருக்கட்டும், அதோடைய அவுட்புட் எப்படி வருதுங்கிறத ஒரு சைட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களால் காமிக்க முடியும். ஓகே. இதில் இன்னும் அட்வான்ஸ்டாக போயாச்சு அப்படின்னா 360 வியூவில் விஆர் விஷுவலைசேஷன், ஒரு சைட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாக எப்படி இருக்கும், இல்லைனா சைட்டை வெளியே நின்றுட்டு உங்கள் வீடு எப்படி வரப்போகுது, இந்த விஷுவலைசிங்காக நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால உங்களுக்கு மொத்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத கம்ப்ளீட் ஐடியா வர்றதுனால உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரோட் மேப்பை வந்து லே அவுட் பண்ணுறது இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வேயாகவும் இருக்கும். ஸோ ட்ராக்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு எங்களுடைய கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் டிசைனிங் சர்வீஸ். ஸோ ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைனிங் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது பிஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஊரில் என்ன ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னா உங்கள் மாமாவோ மச்சானோ யாராவது ஒரு ஆள் மேசனா குத்தனாராக இருக்கலாம், இல்லைனா இன்ஜினியராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட தான் கண்டிப்பாக கொடுப்பீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு டிசைனும் வேணும். ஸோ அதனால நாங்கள் என்னென்னா உங்களுக்கு டிசைன் சப்போர்ட்டையும் தந்து பிஎம்சியும் பண்ணி தந்துடுவோம். ஸோ சைட் சூப்பர்வைசிங் எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த டிசைனில் இருக்கிறது அங்கே 100% எக்ஸிக்யூட் ஆகுதான்னு சொல்லிட்டு பிஎம்சியும் பண்ணி கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்சி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். பிஎம்சி மாடல் தான், ஆனால் ப்ளஸ் என்னென்னா எங்களுடைய லேபர்ஸ் எல்லாருமே எங்களுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க, நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இதுக்கு அடுத்த லெவல் வந்து இன்டீரியர் டிசைனிங் பண்ணி எக்ஸிக்யூஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் எங்கள் சர்வீஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஊரில் எது ஃபெமிலியராக செட் ஆகுதுன்னா பிஎம்சி மாடல் வந்து எங்களுக்கு நிறைய மாடல்ஸ் வந்துட்டுருக்குது. ஸோ அந்த சர்வீசஸை நாங்கள் அதிகமாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷனும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு பண்டிலாகவே வந்து நீங்கள் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம், இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன் ஸ்டெப் சொல்யூஷன் தான். ஸோ இப்போ நிறைய இடத்துல வந்து என்னென்னா டிசைனிங் கொடுத்துட்டு சிவில் இன்ஜினியர்ஸ்ட்டை கொடுத்துருவீங்க, அவங்க இல்லை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடும். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் நாங்கள் டிசைனாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு நிற்கணும், அது அந்த ஐடியாலஜி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசைன் ப்ளஸ் பிஓக்யூ கொடுத்துருவோம், பில் ஆஃப் குவான்டிட்டி. நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு இந்த குவான்டிட்டியில் தான் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா டிசைன் பிஓக்யூ கொடுத்து அதை எக்ஸிக்யூஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை தான் பிஎம்சி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொன்னது. சார் உங்களுடைய டிசைன் ஃபிலாசபி என்ன சார்? ஃபிலாசபி இந்த சென்ஸ் எப்படின்னா எங்களுக்கு கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே எங்கள்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸில் வரக்கூடியவங்க. இப்போது சில பேர் வந்து யூரோப்பில் இருப்பாங்க, சில பேர் வந்து சவுதியில் இருப்பாங்க, துபாயில் இருப்பாங்க. அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல்ஸாக வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஆட்கள். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண முடியும், அவங்க இங்கே ஒரு வீடு வைக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோங்கிறது அவங்களுடைய விஷனையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுடைய ஃபிலாசபி என்னென்னா அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் சொன்னாலும் அதை ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது
தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு மோட்டோ. இப்போ அவங்க வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் என் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா எடுக்கலாமான்னு நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வரும். நாங்கள் அவங்களுக்கு அந்த விஷயத்தை எஜுகேட் பண்ணி, சார் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ஆர்ஐஸ் வீட்டில் இருப்பாங்க, வீடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபாரின் போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்டன் செட்டப் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு கோட்டியாடு செட்டப் பண்ணிடுவாங்க, ஆனால் அங்கே என்ன பிளான்டேஷன் பண்ணணும்னு தெரியாது. ஓகே அடுத்த வாட்டி லீவுக்கு வரும்போது பிளான்ஸ் எல்லாம் டெட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சார் நீங்கள் இப்படி லாங் டேர்முக்கு போகிறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அந்த கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை பார்த்து பண்ணுவோம். வீட்டில் வயசானவங்க இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், குழந்தைகள் இருக்காங்களா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குறதா எங்களுடைய ஃபஸ்ட்டு மோட்டோ. அட் த சேம் டைம் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்ஸையும் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாடல்ஸ் தேவையோ, இப்போது சில பேர் யூரோப்பியன் டிசைன்ஸ் வேணும்னு கேட்பாங்க, கிளாசிக்கல் கேட்பாங்க, இல்லைன்னா செட்டிநாட் ஸ்டைல் கேட்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்களோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருவோம். ஸோ இதுதான் எங்களுடைய டிசைன் ஃபிலாசபி. ஸோ அதனால தான் எங்களுக்கு கிளைண்ட்ஸும் வந்து நல்ல இதாக வேவில் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் கொடுக்கவும் செய்கிறோம், அட் த சேம் டைம் ப்ராக்டிகல் இஷ்யூஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஓகே. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிலிட்டி அப்புறம் இந்த க்ரீன் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இதை எப்படி நீங்கள் உங்களுடைய டிசைன்ஸ்லேயோ இல்லை ப்ராஜெக்ட்லேயோ வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு டெலிவரி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இது வந்து நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். நேச்சுரலுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சோர்ஸ். இதில் க்ரீனரியாக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், ஒரு ஆஸ்தட்டிக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த எல்லா சோர்ஸஸும், இந்த நேச்சருங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சோர்ஸ். இப்போது ஜென்ரலைஸாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா சும்மா ஜன்னலை மட்டும் வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் எத்தனை பேர் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு கட்டணையும் போட்டு மறைச்சிடுவாங்க. ஸோ ஏர் வெண்ட் எப்படி வரும்? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போது ஏர் வரணும், சன்லைட் வரணும், இந்த விஷயங்களெல்லாம் நம்ம யோசிக்கணும்னா அதை எப்படி ஒரு ப்ரைவசி இன்க்ளூடடாக நம்ம பண்ணணும், நம்ம ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கிளைண்ட்டுக்கு நம்ம கேட்போம், உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவை, சன்லைட் தேவை இருக்கா? சில பேர் வந்து என்ன சொன்னாங்க, இல்லை எனக்கு வந்து சிங்கிள் பார்ட்டில் மட்டும் சன்லைட் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கிளைண்ட்டை கேட்கும்போது அவங்க நேச்சர் கூட எவ்வளோ பொருந்தி போகிறாங்கிறத பொறுத்து நாங்கள் அந்த மாதிரி விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணுவோம். ஆனால் சஸ்டைனபிள் ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், மென்டல் வைஸாக இருக்கட்டும், பீஸ்ஃபுல் தருது. இப்போது நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட வரக்கூடியவங்க எல்லாருமே சஸ்டைனபிள் ஆர்கிடெக்ட் தான் கேட்குறாங்க. நம்ம ஃப்யூச்சரில் எங்களுக்கு எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருந்து ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம சஸ்டைனபிள் ஆர்கிடெக்டை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப வழக்கம். நான் என்னுடைய பில்டிங்ஸில் எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் 1 or 2 கிளைண்ட் கேட்குறாங்களோ இல்லையோ ஏதாவது ஒரு விஷயத்த கிளைண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணி நாங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு கோட்டியாடோ, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பாண்டோ, இல்லைனா சன்லைட்டுக்கு வேண்டி நம்ம ஓடிஎஸோ ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு டைமுக்கு வந்து கிளைண்ட்ஸும் கன்வீனியன்ட் ஆகிறாங்க. ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு வீடோ வந்து பிளான் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து உங்கள் கிளைண்ட்ஸ் பண்ணக்கூடிய இல்லை மக்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எப்படி அதை அவாய்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னா, யூடியூப்பில் இவ்வளோ பட்ஜெட்டில் வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்கிற வீடியோஸை பார்க்குறாங்க. அது இன்டெப்த்தாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்களான்னு கேட்டால் அதையும் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 10 லட்சத்துக்கு முடிச்சிட்டேன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் வைஸ் வேணால் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்கை சோஷியல் மீடியாவை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, இந்த ரிக்குவயர்மெண்ட்டில் அவன் வீடு கட்டியிருக்க மாட்டான். அப்போ உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் ஒரு இன்ஜினியர்ட்டையோ ஒரு ஆர்கிடெக்டோ சொல்லும்போது அதுக்கான பட்ஜெட் வரதான் செய்யும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வுட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் ஸ்டீல் டோருக்கு போகிறீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகும். அப்போது ஒரு கிளைண்ட்டு ஸ்டீல் டோருக்கு மூவ் ஆகிறது ப்ரிஃபரபுளாக இருந்துச்சுன்னா தே வில் மூவ் ஆன் தட். ஓகேவா? பட் என்ன செய்கிறாங்க, எனக்கு வுட்டு தான் வேணும், பட் அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், குவாலிட்டி குறைஞ்ச வுட்டை எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகும். இங்கே இருக்கிற நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ரேட்டை பட்ஜெட்டை கம்மி பண்ணுறேன், அவன் அவ்வளோ பண்ணி தந்தான், இவன் இவ்வளோ பண்ணி தந்தான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இறங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த விஷயத்த எந்த கிளைண்ட்டுமே பண்ணணும், பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். டிசைன் எல்லாம் முடிஞ்ச பிறகு இவ்வளோ பட்ஜெட் வருதா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பில்டரை பார்த்து போகிறேன். அவன் என்ன செய்வான், அதே காஸ்ட் எஸ்டிமேஷன் தான் கொடுக்க போகிறான். பட் என்னென்னா இங்கே
பெக்யூலியராக கிளைண்ட்டுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது, நான் அந்த சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே நான் இங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா எதுவுமே பாசிபிள் இல்லை. உங்கள் பட்ஜெட், உங்கள் ஸ்டாமினா, உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு வீடு வரும். இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே போட்டாச்சு அப்படின்னா இட்ஸ் சேம் ஒரு டஞ்சன் மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ ஹோம். இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். நான் எங்கள் கிளைண்ட்டுக்கும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதா தான், சும்மா எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. எவ்வளோ தூரம் வீடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை பண்ணுங்க. அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே சார், இது வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலி மைண்டில் வந்தது என்னென்னா, இது ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் தான். இப்போது கிளைண்ட்ஸ் வராங்கல்ல, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து இப்போது நம்ம ஊரில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூரோப்பியன் ஸ்டைலோ இல்லை ஃப்ரெஞ்ச் ஸ்டைலோ இல்லை ஒரு அமெரிக்கன் ஸ்டைலோ இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணுறீங்க? அதோடைய சேலஞ்சஸ்லாம் என்ன? கண்டிப்பாக சார், எதுவுமே பண்ண முடியாதுன்னா கிடையாது, பண்ணலாம். ஆனால் கிளைண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் சூரங்குடியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுக்கு பேர் கிராஃப்ட்மேன் டிசைன் சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரியில் அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். அப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக உட்டன் மெட்டீரியலில் தான் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் கிளைண்ட் எங்கள்கிட்ட ரிக்குவயர்மெண்ட் சொல்லி வரும்போது நாங்கள் சொல்கிறோம், இந்த கிராஃப்ட்மேன் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வுட்டில் பண்ணுறது. பட் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தால் வுட்டில் பண்ண முடியாது. நம்ம இதில் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ், வேறு தரையான், டெர்மைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. நம்ம வந்து இதே டிசைனை நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கு அல்டர்னேட்டிவ் ஐடியா சொல்லி நாங்கள் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கிளைண்ட்டுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி பண்ணலாம், இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணுனா என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. இப்போ செட்டிநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் தான் வரும். அப்போது அதுக்கான இனிஷியல் ஸ்டேஜில் என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுக்கணுங்கிறதே நாங்கள் கிளைண்ட்டிட்ட சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சும்மா பிளைண்டாக நம்ம கிளைண்ட்டிட்ட சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அட்வைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ ஆஸ் ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு ட்ராக்ஸ் ஆர்கிடெக்சரோட ஃபவுண்டராக, நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் வந்து இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? லைக் பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் சார் அப்படின்னா. நான் ஜென்ரலாக கிளைண்ட்ஸ்ட்டு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பட்ஜெட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. இல்லை குவாலிட்டி நல்லா வேணும் அப்படின்னா டியூரேஷன் அதிகமாகும். நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்கிறோன்னா அந்த ப்ரைஸில் நம்ம நிற்கணும். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நின்றுட்டு நான் 1000 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு வந்து 500 டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு முன்னாடி வேணால் பம்பர் ஆஃபரில் வேணால் ஏதாவது கொடுக்கும். பட் இது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு 1 hour 2 hours ஒரு நாளைக்கு உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் தாண்டி போடுறான்னா இட்ஸ் நீட் சம் பே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அவனுக்கு பே கொடுக்கணும். ஸோ அதனால எல்லாமே ஃபிக்ஸட் காஸ்ட்டாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். நெகோஷியேஷன் இந்த சென்ஸ் எப்படின்னா, வெண்டார் சைட்லேருந்து வேணால் நாங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே எங்களுடைய ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். மற்றபடி எங்களுடைய சர்வீஸில் வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபார் அஸ். நாங்கள் கம்மி பண்ணுறதும் கிடையாது. வி ஆர் த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறத டேரெக்டாக நான் கிளைண்ட்டுக்கிட்டே சொல்லிடுறேன். நாங்கள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். எங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஒர்க்கில் எந்த குவாலிட்டி இஷ்யூஸும் வராது. வி ப்ரொவைட் எவ்ரி திங் ஆன் டைம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்குற ப்ரைஸை தந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே. ட்ராக்ஸ் ஆர்கிடெக்சரை நாங்கள் ஏன் சார் சூஸ் பண்ணணும்? இட்ஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது டிஃப்ரெண்ட் என்டிட்டி இருக்கும். உள்ள ஒரு வேலை எக்ஸாம்பிளுக்கு ஸ்விம்மிங் பூல் பார்ட்டிஸ் வரலாம், லிஃப்ட்டுக்குள்ளே பார்ட்டிஸ் வரலாம், இன்டீரியர் பார்ட்டிஸ் வரலாம். இப்போ நாங்களே எக்ஸிக்யூட் பண்ணாலும் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லை நீங்கள் தேர்ட் பார்ட்டியை வந்து கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்க்ளூட் ஆகும். இப்படி நிறைய அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த எல்லா பார்ட்டிஸையும் இன்க்ளூட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு டிசைன் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறோம். பிஎம்சி சப்போர்ட்ஸும் பண்ணுறோம். இப்போ உங்கள் வேலை ஸ்விம்மிங் பூல் பண்ணுறாங்க, அவங்க ஃபவுண்டேஷன் லெவலில் என்ன பண்ணணுங்கிறது கிளைண்ட்டுக்கு தெரியாது, இன்ஜினியர்ஸுக்கு தெரியாது. இப்போ அவங்கள யாரை காண்டாக்ட் பண்ணோம், அவங்க என்ன இப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு உடச்சி ஃபவுண்டேஷனாக உடச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா வெண்டாஸையும் எல்லா பீப்புள்ஸையும் கனெக்ட் பண்ணி அந்தந்த ஸ்டேஜில் என்னென்ன ஒர்க்ஸை பண்ண முடியுமோ அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்தந்த விஷயங்களை பண்ண போகிறோங்கிறத கிளைண்ட்டு ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டே அந்த டிசைனில் நம்ம அதை இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லா வெண்டாஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு லெவல் ப்ராஜெக்ட்ஸை குறிப்பிட்ட டைமில் கரெக்டாக முடிக்க முடியும். இந்த சர்வீஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஒரு கிளைண்ட் எங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஹெக்டிக்கும் இல்லாமல் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ கிளைண்ட்ஸ் இருந்தால் அதனால தான் அக்யூர் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா எங்ககிட்ட வந்து ஆர்கிடெக்சர் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து புரிய வச்சிங்க.
அண்ட் அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசுனீங்க. இது மூலமாக, இந்த வீடியோ பார்க்குற மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக கிளியராக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ராக்ஸ் ஆர்கிடெக்சரை வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு திஸ் ஷோ சார். தேங்க்யூ.